வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி பயணம். செங்கோட்டையன் டெல்லி பயணம் உடனே பரபரப்பு யாரை சந்தித்து கொண்டிருக்கிறார்? ஆர்எஸ்எஸ் பிரமுகர் அவர்கிட்ட சொன்னது என்ன? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போது செங்கோட்டையனே டெல்லி போகிறாரு. அதாவது அமைச்சராக இருந்த காலத்தில் கூட இத்தனை தடவை அவர் டெல்லி போகல, இப்போ அடிக்கடி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். என்னங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்துக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவித்தார். மறுபடியும் ஏன்? அது ஒன்றும் இல்லைங்க. சமீபத்தில் வந்து அமித்ஷா வந்து பேட்டி கொடுக்கும்போது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வந்து முதலமைச்சராக வருவார்னு பேரையே குறிப்பில்லை அப்படின்னு இன்றைக்கி ஜூவி வெளியிட்ட ஒரு விஷயம் வந்து, ஏன்னா ஜூவி வந்து ஜூனியருடன் பத்திரிக்கை காரணமெல்லாம் இந்த செய்தியை போட்டிருக்காது. அப்போ என்ன உள்ளே இருக்க போகுது அது விஷயமாக பேசுவோம். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய கூட்டம், பின்னாடி இருக்கக்கூடிய பசை பரிவர்த்தனைகள், எப்படி இவ்வளோ பசையை இறக்குறாங்க அப்படின்னு இன்றைக்கி உளவுத்துறை விசாரிக்க கொண்டிருக்கிறது. விசாரிக்கும் போது அவருக்கு கிடைச்ச தகவல் முதன்மையானவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுக காரங்க எவ்வளவு டீலிங் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அதிமுக பிஜேபி எல்லாருக்கும் டெண்டர் விடுறாங்க இந்த காலத்தில். என்னென்னா, அதாவது எப்பயுமே உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுககாரங்க நிறைய பேருக்கு டெண்டர் கொடுப்பாங்க, திமுக ஆட்சி இருந்தால் திமுககாரங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. அதில் ஒரு சிலர் தான் அந்த மாதிரி அதிமுகவுக்கு சேர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் திமுக திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு பெரும்பாலான டெண்டர்கள் பார்த்திங்கன்னா பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம், அதிமுக கொடுத்தாலும் ரைட்டு, பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பணம் இவங்களுக்கு வந்து என்னென்னா கட்சிக்காரங்களை தாண்டி, கட்சிக்காரங்களுக்கு கம்மி, வெளியில் இருக்கவங்களுக்கு அதிகம். அப்போ எந்த அளவுக்கு வந்து அதிமுக ஆட்சி இல்லாட்டினாலும் அதிமுகவுக்கு பணம் ஃப்ளோ அதிகம் வருது. அப்போ உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்ல போகுது, அதற்கு முதன்மையானவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு? தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த ஆட்சியில் வந்து திமுககாரங்க கஷ்டப்படுறாங்க, திமுக நிர்வாகிகள் சம்பாதிக்கவே இல்லை, குழம்பி தள்ளுறாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நிர்வாகி, அங்கே மேல்மட்டத்தில் இருக்கவங்க கீழ்மட்டத்தில் இருக்கவங்களே அந்தளவுக்கு மோசமாக நடத்துகிறாங்க. சமீபத்தில் வந்து தலைமையே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தது, அதில் ஒரு 6 மாவட்டத்துக்கு கீழே ஸ்வீட் பாக்ஸே போகல. இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ தான் அதை சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம், காவல்துறை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது, காவல்துறையில் அத்துமீறல்கள் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் கண்டுக்கல. இன்றைக்கி கவர் ஸ்டோரி வரைக்கும் பத்திரிக்கையில் போட ஆரம்பித்தாச்சு. நீதிமன்றம் போலீஸ் ஆட்சியாக நடக்குதுன்னு சொல்ல ஒரு தடவை இல்லை 2 தடவை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பக்கம். இன்னொன்று, தெற்கத்தி அம்மன் பெயர் கொண்ட ஒரு ரிசார்ட் புள்ளி முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர், அவர் திமுகவுக்கு தாவ தயாராகிவிட்டார். பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. அருவி மாவட்டத்தை சேர்ந்தவர், எப்போ சேர போகிறாரு, அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல செங்கோட்டையனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே செங்கோட்டையன் விஷயம் உங்களுக்கு பல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன? செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்தது. என்னங்க அது, புள்ள பூச்சி மாதிரி இருந்தார், அவர் போய் பார்க்குறாரா? ஏன்னா செங்கோட்டையன் அப்படின்னா ஒரு இமேஜ் என்னென்னா, ரொம்ப நல்ல மனுஷன்பா, யாரையும் ரொம்ப தரைக்குறைவாக பேச மாட்டார்ப்பா. கரெக்ட், தரைக்குறைவாக பேச மாட்டார். ஜெயலலிதா காலத்தில் வந்து ஜெயலலிதா வந்து எங்கெங்கே போகணுங்கிற ரூட் மேப்பை போட்டு கொடுத்ததே அவர் தான். இதெல்லாம் ஓகே. இது மட்டும் ஒரு தலைவராகக்கூடிய தகுதியா? மேப்பு, ரூட் மேப் போடுறது அது வந்து ஒரு கொஞ்சம் அனுபவம் இருந்தால் அதே போட்டுடலாம், கரெக்டுங்களா? ஆனால் ஒரு தலைமை பதவி அப்படிங்கும்போது பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய, எல்லா விஷயத்திலையும், அதாவது வந்து எந்த விதத்தில் சில பேரை டேக்கிள் பண்ணலாம், திமுகவை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், பிஜேபி எப்படி டேக்கிள் பண்ணணும், உட்கட்சி பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், இது வந்து என்னங்க, சில பேருக்கு இயற்கையிலேயே வரும். சில பேருக்கு இயற்கையிலேயே அந்த பேரம் பேசக்கூடிய குணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். அப்போ இந்த தலைமை அப்படிங்கிற பொறுப்புக்கு செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் ஆப்ட் இல்லைங்க. எப்படி ஓபிஎஸ் வந்து 2வது இடம் தான், ஜெயலலிதா கரெக்டாக அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவியாக கொடுத்தனா அவ்வளோதான், சொல்கிறத செய்வார், அவ்வளோதான். சொல்கிறதை செய்வார். நீங்கள் முதலமைச்சர் இருக்கக்கூடாது, அவரே சிந்திக்க வேண்டும். அப்போ செங்கோட்டையன் அவர்கள் சரியான ஆள் இல்லைங்க. இவர் வந்து முதலமைச்சருக்கான ரேஸில் இவர் இருக்க மாட்டார். நம்ம முதல் நாள் நம்ம வீடியோவை பாருங்கள், அவர் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தது, இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கும் போதே நம்ம சொன்னோம், இது இவர் வந்து சரி வர மாட்டாருன்னு. இப்போ திடீர்னு ஏன் அவர் டெல்லி போகிறாரு? ஏன் பத்திரிக்கை இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து நம்ம வந்து அமித்ஷா அவர் சொல்கிறார்ல, அதாவது அதிமுகவில் வந்து ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட்னோன்னா இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு பொழுது, யாரோ உசி போட்டிருக்காங்க, நேராக டெல்லி போய் பாருங்கள் நானும் இருக்கேன்னு முகத்தை காமிச்சிட்டு வந்திருக்காரு.
அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாதீங்க, டெல்லி பரிசீலனையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை நம்பி இங்கே வந்து ஏரியாவில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பாருங்கள் இப்போ டெல்லி நம்மளுக்கு சொல்லிடுச்சுன்னு மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் 2 பேருக்கும் வேண்டியப்பட்ட அந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் சேர்ந்து ஒரு சமரசம், எப்படியும் நீங்கள் வந்து எடப்பாடி கையில் தான் கட்சின்னு ஆகி போச்சு. ஏன்னா சமூக ரீதியாகவும் 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தானே. அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி, தேவையில்லாமல் இந்த மாதிரி இனிமேலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க, பிஜேபியோட லிங்க் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த அறிக்கையை விட்டார். முதல் சுற்றுப்பயணம் எடப்பாடி போகிறார், ஃபஸ்ட்டு சுற்றுப்பயணம் போகிறார் 2026. அப்படிங்கும்போது 2026 முதல்ல சுற்றுப்பயணம் போகும்போது கொங்கு மண்டலத்துக்குலாம் வரார். அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சார பயணம் வாழ்த்துகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லலை. 2வது பயணம் போது சொல்கிறார். அப்போ என்ன நடந்தது கேப்பில்? ஏங்க எல்லாரும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் போகிறாங்க அவரை வரவேற்கிறதுக்கு, நீங்கள் மட்டும் தனிச்சிருந்து இன்னும் பிஜேபியை நம்பிட்டு இருந்தீங்கன்னா காணா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னதுனால கமெண்ட் போட்டார், அந்த ட்வீட் போட்டார். இப்போ என்னாச்சு, மறுபடியும் சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சு, வேணாம் மேலேயே கிளம்புவோம், டெல்லி கிளம்புவோம், நமக்கு ஒரு முதலமைச்சர் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கட்சியை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டார். அமித்ஷாவே நினச்சாலும் எடப்பாடி பழனிசாமி அசைக்க முடியாத இடத்துல இருக்கார். வருங்காலத்தில் நம்ம சொல்கிறது சரியா இல்லையான்னு நீங்கள் உங்களுக்கு புரியும். அவ்வளோ ஈஸியாக எடப்பாடி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, அதிமுகவுக்கு பணம் இங்கே வருகிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், என்னங்க இவ்வளோ சீக்கிரம் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு, 8 மாதம் இருக்குதுங்க, இப்போ போய் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு, இது என்ன சரி, என்ன ஸ்ட்ராட்டஜின்னே தெரியலையே, கூட்டம் வருமா, இது என்ன எலெக்ஷன் டைமா, யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அதுவும் அதிமுகவில் வந்து பணத்தையே யாரும் எடுக்க மாட்டாங்க. போன எம்பி தேர்தலில் நிறைய பேர் பணத்தையே எடுக்கலை. எப்படி தோற்றுருவோன்னு தெரியும், எதுக்கு பணத்தை எடுப்பாங்க? கண்டிப்பாக சொல்லுங்கள். போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு நின்னது, ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி கூட இல்லை, என்ன பண்ணுவீங்க? அப்போ நிறைய பேர் பணத்தை எடுக்கலை. அப்போ பிரச்சார பயணம்னா ஏற்கனவே பணம் எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. பார்த்தா பசை சரியாக அடிக்குது. அப்போ உளவுத்துறை கூப்பிட்டு, என்னங்க அது ஏகப்பட்ட கூட்டம் கூடுது, உங்களுக்கு தெரியும் பசை இல்லாமல் கூட்டம் கூட்ட முடியாது, எங்கேருந்து பசை வருது அப்படின்னு பார்த்தா நிறையா டெண்டர் இன்னமும் பல மாவட்டங்களில் அதிமுககாரங்க தான் எடுத்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபண்டு வந்துட்டு இருக்குது. அப்போ முதல்வர் என்ன கேட்கணும், ஏன்பா 4 வருஷமாக இந்த மாதிரி நடக்குது, உளவுத்துறை ஏன் நீங்கள் சொல்லணுமா வேணாமா? அதுதானே முதலமைச்சர் பண்ணணும். இந்நேரம் உளவுத்துறை எந்த அளவுக்கு இந்நேரம் ஜெயலலிதா இருந்தால் தூக்கியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதலமைச்சர் வந்து என்னென்னா ஒரு சாட்டை எடுத்து சுழற்றக்கூடியவராக இல்லை. அப்படிங்களா? இனிமேல் பாருங்கப்பா, இனிமேல் பார்த்து என்ன பண்ணுறது, ஒரு 8 மாதம் இனிமேல் டெண்டர்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்கிறாங்களாம். கொஞ்சம் சொல்லி பாருங்கள், எல்லாம் டெண்டர்லாம் கொடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துரைமுருகன் அவர்கள் துறையில் ஒரு அணையை கட்டுறாங்க, பாலம் அணையெல்லாம் கட்டுறாங்க. டெண்டர் எடுத்தது பார்த்தா அதிமுகவில் இருக்கவர். அதை கேட்டதுக்காக இந்த ஒரு தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை பார்க்குறேன்னாங்களாம். அங்கொன்றும் இங்கொன்றும் இப்போயே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அதிமுக மாவட்ட செயலாளர் எப்பயுமே முழு டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கு இடம் வாங்கி கொடுக்குறது தான் அவர் வேலையே இருக்குது. திமுக ஆதரவு நிறுவனத்துக்கு தான் இருக்கார். என்ன பண்ண முடியும்? அது எடப்பாடிக்கும் தெரியும், அவர் பார்த்துட்ருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணலாங்க, அதுக்கே எடப்பாடி பார்த்து கட்டம் கட்டுறாரு. ஆளுங்கட்சியாக இருக்கிறது, கட்சிக்காரங்க நாளைக்கு சம்பாதிச்சா தானே எலெக்ஷனில் செலவு பண்ணுவார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வந்துருச்சுங்கிறீங்க, ஃபண்டு பழைய ஃபண்டிலேருந்து எடுக்கலை, புது ஃபண்டு நிறையா வந்துட்டு இருக்குது. உளவுத்துறை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, இப்போ நிறையா மாவட்டத்திலேருந்து பழைய டெண்டர்லாம் அவங்க தான் எடுக்கிறாங்க, லிஸ்ட்டு எடுக்கிறாங்களாம். இப்போ ஏற்கனவே என்னென்னா டெண்டர் கொடுத்த மாண்புமிகுகளுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை, துரைமுருகனுக்கெலாம் யோசிப்பார்ல எல்லா ஏன்னா இப்போ என்னென்னா கட்சிக்காரங்க சம்பாரித்தா நமக்கே போட்டியாக வந்துடுவான், அவர் சம்பாதிக்கிட்டோம். இதில் இன்னொன்றும் பார்க்கணும், இதே மாதிரி தான் வேலுமணி அவர்கள் வந்து ஒரு தொழிலதிபரோட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து சபரீசன் அவர்கள் வரும்போது அந்த தொழிலதிபர் சபரீசன் கூட ஜாயின் பண்ணி இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து பணம் இவர்களை ஒன்று சேர்க்கும் நம்ம சொன்னாலும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எடப்பாடி பார்த்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் கட்டங்கட்டி அவர் யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கார், ஏற்கனவே ஓபிஎஸ் கிபிஎஸ் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இப்போ தான் வந்து ஸ்டெடி ஆகியிருக்காரு. அவர் இப்போ பார்த்துட்ருக்காரு, அதுலேயாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் திமுக தலைவருக்கே தெரியாமல் இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இப்போ தான் உளவுத்துறை சொல்லுதான், விசாரித்து சொல்லுது. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டிய உளவுத்துறை. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு கூட்டம் வந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது இன்னொன்று சொல்லியிருக்காங்க,
கூட்டம் வரலாம்பா, மக்கள் வந்து உட்காந்து கடையாமல் பேச்சை கேட்குறாங்களே, அது எடப்பாடியோட சாமர்த்தியம் தான். அதிமுகவுக்கே புரியல. ஏன்னா என்ன இவர், என்ன ஸ்ட்ராட்டஜி இவர், திடீர்னு இப்போ போய் கிளப்புறாரு, எல்லாம் யோசிப்பாங்கள்ல. இப்போ கிளம்புனா எப்படிங்க கூட்டம் வரும்னா அதிமுககாரங்களுக்கே வியப்பு. என்னங்க இவ்வளோ கூட்டம் வருது, காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டமாக இருந்தாலும் பாதி கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம். அந்த காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் நிற்கணும் இல்லை, இப்போ பேச்சு இம்பேக்ட் இருந்தால் தானே நிற்பாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அந்த ஏரியாவில் போகிறாங்க நின்று பார்த்துட்டு போகிறாங்க, அந்தளவுக்கான பேச்சு இருக்குல்ல. அப்போ அதிமுக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கு தான் நிரூபிச்சிட்டாரா இல்லையா? அவர் ஒரு கணக்கு போடுறாரு, மழையெல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களை இனிமேல் அந்த டைம்லாம் நீங்கள் போக முடியாது. அப்போ கரெக்டாக பண்ணி தான் பண்ணுறாரு அவர் பிரச்சாரத்தை. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் தெற்கத்தி அம்மன் பெயர் கொண்ட ஒரு மாவட்ட செயலாளர், அதிமுகவை சேர்ந்தவர், ஒரு அமைச்சராக இருக்குது, முன்னாள் அமைச்சர், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், ரிசார்ட் புள்ளி அப்படிம்பாங்க அவரை. இப்போ என்ன பிரச்சனை, திமுகவிட்ட பேசிகிட்டு இருக்குது. இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும். யார் யார் அதிமுகவில் நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, அதாவது வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் இப்போ வச்சு காய் நவுத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அருவி மாவட்டத்துக்கு யார் போனாலும் அவர் ரிசார்ட்டில் தான் தங்குவாங்க திமுக புள்ளிகள். அந்த அளவுக்கு நெருக்கம். திமுக மேலே நிறையா காரியெல்லாம் வச்சுருக்காங்க. அவரை வச்சுக்கிட்டு இப்போ வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்குறோம், திமுகவுக்கு வந்தால் மாவட்ட செயலாளர் பொறுப்பே கொடுக்குறோன்னு பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா முன்னாள் அமைச்சர் பணம் நிறையா வச்சுருக்காரு. இப்போ ஏற்கனவே இருக்க மாவட்ட செயலாளர் அவரை தூக்கிட்டு இவர் கொடுக்க போகிறாங்களாம். வெகுவாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கப் போகுது என்று தெரியவில்லை. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை வந்து நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் பார்ப்பீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சி. இன்னொன்று, அந்த சக்கரத்தவர் சுழற்றி அது ஒரு பெரிய விவாத பொருளாயிடுச்சு. அதாவது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் ஏதோ பிரச்சாரத்துக்கு போனார் வந்தாருன்னு, ஒரு கான்ஃபிடென்ட் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. அதையும் தாண்டி மக்கள்கிட்ட இயல்பாக பேசுகிற விதம், அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி மொத்தமாக அந்த சொல்லுவாங்கள்ல, வைகோலாம் பேசுனா ஃபாரினை பற்றி பேசுவார்ப்பா, பிரிட்டனை தெரியுமா, அமெரிக்காவை தெரியுமா, அந்த மக்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் அவங்களுடைய ஏரியா பிரச்சனை. ஒரு ஏரியாவில் பாலம் இல்லை, நெசவாளர்கள்லாம் நெசவாளர் பிரச்சனை. இப்போ பட்டு புடவை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அது நெசவாளர்களுக்கு எவ்வளோ பெரிய உபயோகமாக இருக்கும். தாலிக்கு தங்கம், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். தாலிக்கு தங்கம்லாம் மக்கள்கிட்ட இன்னும் பயங்கரமாக எடுபடக்கூடியது. நானே ஊர்லலாம் பார்த்துருக்கேன். இந்த தாலி வந்து அம்மா கொடுத்தது, காலம் ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு போடும். எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அந்த குடும்பமே ஓட்டு போடும், மாறவே மாட்டாங்க. எவ்வளோ நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, அந்த தாலிங்கிறது அவ்வளோ சென்டிமெண்ட்டு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறாரு. தொடர்ந்து தேர்தல் இப்போ என்னென்னா இப்போ இருந்தே அந்த 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 தேர்தல் அந்த ஜுரத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாருல, அது அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது எங்கே இந்த ஆட்சி அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியல. முதல்வர் சீக்கிரம் குணமாக வேண்டும். ஏன்னா அவருக்கு வந்து பேஸ்மேக்கர் கருவி வச்சுருக்காங்கிறாங்க. இனிமேல் நன்றாக இன்னும் உழைப்பார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், தனிப்பட்ட முறையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர் எந்த கட்சி மேலும் உங்களுக்கு விரோதம்லாம் இல்லை, நல்லது பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி ஹைகோர்ட்லேருந்து எல்லோரும் கேட்குறத பார்த்தா இந்த அரசு முட்டு சந்தியில் இந்த அதிகாரிகள் கொண்டு போய் நிறுத்தி விட்டார்கள். முட்டு சந்திலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப நாள் 8 மாதத்தில் வெளியில் வர்றது கஷ்டம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.